ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட பரிசுத்த தேவன் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, உனக்கு ஆசீர்வாதம் உண்டாகும் என்பதாக கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கையில் வறட்சியை கண்டிருக்கிறாயா? உன் வாழ்க்கையில் ஏமாற்றத்தை கண்டிருக்கிறாயா? உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்கள் இன்னைக்கு அடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறதா? இந்த வார்த்தை மூலமாய் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம், உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னை பெரிய ஜாதியாக்குவார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் என்ன சொன்ன, தேசத்தை விடு, ஜனத்தை விடு, சொந்த பந்தத்தை, இனத்தை விடு, எல்லாவற்றை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ என்று சொல்லுகிறார். அங்கே போனா நீ கஷ்டப்படுவேன்னு சொல்லலைங்க. அங்கே போனா உன்னை அநேகர் எதிர்ப்பார்கள்னு சொல்லலை. உன்னை அநேகர் உனக்கு விரோதமாய் போராடுவார்கள் என்று சொல்லலை. கர்த்தர் சொன்னபடி நம்ம செய்வோம்னா, கர்த்தர் சொன்ன இடத்துக்கு நம்ம போவோம் என்றால் கர்த்தர் நம்மளை பெரிய ஜாதியாக்குவார். நம்மளை பார்த்து அநேகர் ஆச்சரியப்படுவார்கள், நம்முடைய ஆசீர்வாதத்தை பார்ப்பார்கள். தேவன் சொன்னார், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். பிசாசு என்ன செய்வான் தெரியுமா? ஆண்டவர் உன் பேரை பெருமைப்படுத்த நினைக்கும் போது உன் பேரை கரைப்படுத்துவான், உன் மேலே பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்வான், உன் பேரை அவமதிப்பான். இப்படி பல நிந்தைகள், பல போராட்டங்கள் வரலாம். ஆனால் உன் பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்கிறார். ஆசீர்வாதம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், பிறருக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை கொண்டு அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இந்த டிசம்பர் மாதத்தில் கூட, இந்த கிறிஸ்மஸ் மாதத்தில் கூட நாம் எத்தனையோ பேருக்கு, எத்தனையோ விதவைகள் இருக்கிறார்கள், அநாதைகள் இருக்கிறார்கள், திக்கற்றவர்கள் இருக்கிறார்கள், ஆதரவற்றவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஆசீர்வாதமாய் இருப்பதற்குத்தான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கு தருகிற ஆசீர்வாதமெல்லாம் உங்களுக்கு, உங்களுடைய குடும்பத்துக்கு என்று வைத்துக் கொள்ளாது. இந்த நாட்களில் ஏழைகளை பாருங்கள், விதவைகளை பாருங்கள், திக்கற்றவர்களை பாருங்கள். அவர்களுக்கெல்லாம் உதவி செய்வதற்குத்தான் சொல்கிறார், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நாம் பிறருக்கு இறங்கணும், ஏழைகளுக்கு இறங்கணும். ஆண்டவர் சொன்னார், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். நம்ம எந்த மனிதருக்கு உதவி செய்தாலும் சரி, ஐயோ இவனுக்கு, இவளுக்கு, அவனுக்கு என்று சொல்லாமல் கர்த்தருக்கென்று செய்யுங்கள். எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்து பாருங்கள். நிச்சயமாய் சொல்கிறேன், உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். ஏன்னா ஏழைகளுக்கு இறங்குகிறவன், திரும்ப சொல்லுங்க, கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். கர்த்தர் அதை நிச்சயமாய் தருவார். நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வாதிக்கப்படுவீங்க. நிச்சயமாக உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை பெரிய ஜாதியாக்குவார். உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பன், இந்த வார்த்தையின்படியே உடைய பிள்ளைகள் ஆசீர்வதியும். ஆதியாகமம் 12:2 நிறைவேற்றுவீராக. இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.